டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை பத்தினது அப்படின்னா பகவான் ஸ்ரீராமரை பத்தினது. இந்த ஸ்லோகம் கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ராகமா எப்படி பாடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் எல்லாத்தையும் பிரித்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ராமாய ஸ்லோகம் ராமபத்ராய ஸ்லோகம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சுபிட்சத்துக்கான ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் பார்க்கப்படுது. இதை ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்றோம். ராமாய ராமா, ராமபத்ராய சுபிட்சம் வாய்ந்தவரே, ராமச்சந்திராய நிலா போன்ற ராமரே, வேதசே வேதங்கள் அனைத்தும் அறிந்தவரே, ரகுநாதாய ரகுவம்சத்தை சேர்ந்தவரே, நாதாய இறைவா, சீதாய சீதாவின் கணவரே, பதையே நமக உமது பாதம் பணிகிறோம். இதுதான் இந்த ஸ்லோகத்திற்கான அர்த்தம். அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன தெரியுமா? வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான 3 விஷயங்களை இந்த ஸ்லோகம் நமக்கு வழங்குது. தினம் நம்ம சொல்றதுனால முதல்ல நிறைய கஷ்டமான அப்படிங்கிறத விட இதை எப்படி தீர்க்கலாம், இதை எப்படி நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தைரியத்தோட கடந்து போகிறதுக்கான ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. பாடினா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வரும். அதே மாதிரி அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், அதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம நிதானப்பட முடியும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதை தரக்கூடிய ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அன்பு, பக்தி இதை வழங்கக்கூடிய ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ தினமும் இதை நம்ம சொல்லி பழகுவோம். இதே போல் இன்னும் ஒரு அழகான ஸ்லோகத்தோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.